Hello guys, welcome back to our channel Rajshekhar Bala Edu. பாரதியார் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் காலேஜஸ் செமஸ்டர் எக்ஸாம் ஏப்ரல் மே 2025 எழுதினது யூஜி பிஜி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே எல்லா இயர் மாணவர்களுக்கும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நேற்று நைட்டு தான் அது சம்பந்தப்பட்ட வீடியோ கூட கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ரீவல்யூஷன் அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதுக்கு முன்னாடி ரீவல்யூஷன் எப்படி அப்ளை பண்ணுறது, லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு முந்தின வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அதை ரீவல்யூஷன் அப்ளை பண்ணணும்னா கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும் இல்லையா? அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே இருக்கு. அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட். ரெண்டாவது சில காலேஜஸ்ல அந்தந்த காலேஜ் எக்ஸாம் செல்லுலயே ரீவல்யூஷன் அப்ளிகேஷன் கூட டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ எக்ஸாம் செல்லுக்கு நீங்க போய் உங்க டியூட்டர் மூலமா எக்ஸாம் செல்லுக்கு போய் ரீவல்யூஷனுக்கு அப்ளை பண்ணணும், ஃபார்ம் இருக்கான்னு கேட்டுட்டு அவங்க கிட்ட இருந்தா நீங்க வாங்கிக்கலாம். இது ரெண்டாவது ஸ்டெப்பு. இல்லை அப்படின்னா நீங்க உங்க காலேஜ் பக்கத்தில் ஏதாவது ப்ரௌசிங் சென்டரோ அல்லது கம்ப்யூட்டர் சென்டரோ இருந்ததுன்னா எனக்கு காலேஜ் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வச்சிருப்பாங்க. அப்போ அந்த ரீவல்யூஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சிருப்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குவாங்க. அப்போ அந்த ரீவல்யூஷன் அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கிக்கலாம். இப்போ நீங்களா டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அப்போ எப்படி அந்த ரீவல்யூஷன் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் பிரிண்ட் அவுட் போடுறது அப்படிங்கிறது இப்போ நான் இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் லைவ் டெமோவா. ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ யூனிவர்சிட்டி அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா, பாருங்க. இதுதான் b-u.ac.in. இந்த இது b-u.ac.in அஃபிஷியல் வெப்சைட். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை காப்பி பண்ணி அல்லது அதை கிளிக் பண்ணி யூனிவர்சிட்டியினுடைய அஃபிஷியல் வெப்சைட் போனீங்கன்னா பாருங்க, இது வந்துடும். அஃபிஷியல் வெப்சைட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஹோம் பேஜ் வந்துடும். ஓகேவா? ரிசல்ட் கூட இப்படிதான் நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? இப்ப இதுல மெனுன்னு இருக்கு இல்லையா, லெஃப்ட் சைட்ல பாருங்க. மெனுன்னு சொல்லிட்டு 3 லைன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கீழே ப்ரோக்ராம்ஸ், அட்மிஷன், ஸ்காலர்ஷிப் அண்ட் ஃபெலோஷிப், சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம், சிலபஸ், எக்ஸாமினேஷன் இருக்கும். இப்போ நீங்க இது எக்ஸாம் சம்பந்தப்பட்டதானே, அதனால அதாவது அந்த 3 லைன் இருந்தது இல்லையா மெனுல, அதுல போனீங்கன்னா பாருங்க இந்த ஆப்ஷன்ஸ் வரும். இதுல ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறதுல கிளிக் பண்ணீங்கன்னா, கிளிக் பண்ண வேண்டாம், அதை கர்சர் வச்சு பார்த்தீங்கன்னாவே போதும், எக்ஸாமினேஷன் காப்பிக்கும். இப்போ இந்த எக்ஸாமினேஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸாமினேஷன் கிளிக் பண்ண உடனே பாருங்க இந்த பேஜ் வந்துடும். இதுல என்னென்ன இருக்கு, எக்ஸாமினேஷன் சம்பந்தப்பட்டதெல்லாம் இருக்கும். ஷெட்யூல்னா டைம் டேபிள் இருக்கும், ரேங்க் இருக்கும், அப்புறம் ஃபார்ம்ஸ் இருக்கும், ரிசல்ட் காப்பி, ரிசல்ட்டும் பார்த்துக்கலாம், சர்டிபிகேஷன் இதெல்லாம் இருக்கு. இப்போ நமக்கு என்ன தேவை, அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும். அதனால ஃபார்ம் சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃபார்ம் சூஸ் பண்ணீங்கன்னா, செலக்ட் பண்ணீங்கன்னா கிளிக் பண்ணிருங்க. லெஃப்ட் கிளிக். இப்போ எந்தெந்த அப்ளிகேஷன் வேணுமோ எல்லா அப்ளிகேஷனும் இதுல கொடுத்துருப்பாங்க. ஆனா 2023 லாஸ்டா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால அதுல ஏதாவது ஃபீஸ் டீடைல் உங்களுக்கு மாறி இருக்கலாம். அந்த ஃபீஸ் மட்டும் எவ்வளவு அப்படிங்கிறது உங்க காலேஜ் எக்ஸாம் செல்ல கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க சலான் எடுக்கிறதோ டிடி எடுக்கிறதோ என்ன எடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கலாம். இப்போ நம்ம எதுக்கு அப்ளை பண்ண போறோம், என்னென்ன இருக்கு, மைக்ரேஷன் சர்டிபிகேட், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பயோடேட்டா ஃபார்ம், எக்ஸாம் அப்ளிகேஷனு, சப்ளிமெண்டரி எக்ஸாம் அப்ளிகேஷன் எல்லாமே இருக்கு. இப்போ நமக்கு என்ன வேணும் பாருங்க, இங்க இருக்கு அப்ளிகேஷன் ஃபார் ரீவேல்யூஷன். ஓகேவா? இப்போ இந்த ரீவேல்யூஷனை கிளிக் பண்ணுங்க. ரீவேல்யூஷனை கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க இந்த பேஜ் வந்துடும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடும். இதுல 3 ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஆர்வி அப்படிங்கிறது ரீவேல்யூஷன் ஃபார்ம் ஏ. இது எதுக்காகனா, டு டைரக்ட்லி அப்ளை ஃபார் அப்டைனிங் காப்பி ஆஃப் த வேல்யூட் ஆன்சர் ஸ்கிரிப்ட். உங்க ஆன்சர் ஷீட் எக்ஸாம் எழுதுனீங்கல்ல, அந்த ஆன்சர் ஷீட்டை காப்பி நீங்க வேணுங்கிறதுக்காக அப்ளை பண்றீங்கன்னா சில பேர் அந்த காப்பி மட்டும் வாங்குவாங்க. அப்போ ஃபார்ம் ஏ டவுன்லோட் பண்ணி, இப்போ நான் அந்த ஃபார்ம் ஏ காமிக்கிறேன், அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு ஃபில்அப் பண்ணி அனுப்பணும். இப்போ அடுத்தது நான் அனுப்பணும்னா என்ன அர்த்தம், எக்ஸாம் செல்ல கொடுக்கணும். ஃபார்ம் பி எதுக்காகனா, டு அப்ளை ஃபார் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்றதுக்கு. ஆனா இந்த ஆன்சர் ஷீட் வாங்கினதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணணும். அப்போ அப்படி இருந்தாதான் ஆன்சர் ஷீட் வாங்கினதுக்கு அப்புறம் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்றதானா ஃபார்ம் பி ஃபில்அப் பண்ணணும். நான் ரீவேல்யூஷன் மட்டும்தான் அப்ளை பண்றேன்னா இந்த ஆர்வி ஃபார்ம் சி ஃபார்ம் நீங்க ஃபில்அப் பண்ணணும். அதுதான் சொல்லியிருக்காங்க பாருங்க. டு அப்ளை ஃபார் டைரக்ட் ரீவேல்யூஷன், ஆன்சர் ஷீட்ல எனக்கு வேண்டாம், நான் ரீவேல்யூஷனை டைரக்டா அப்ளை பண்றேங்கிற மாதிரி இருந்தா நீங்க இந்த ஃபார்ம் சியை டவுன்லோட் பண்ணிக்கணும். லாஸ்ட் டேட் எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் போன வீடியோல, 25/6/2025 இந்த செமஸ்டர்ல ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட். இதெல்லாம் காமனான இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? ஏன்னா பொதுவாகவே 7 நாள் தான், அதுதான் சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன 25/6 ரிசல்ட் ஒரு வாரத்துல தான், ஒரு வாரம் 7 days தான் டைம் தருவாங்க. அதனால ரிசல்ட் பப்ளிஷ் பண்றதுல இருந்து ஒரு வாரத்துக்குள்ள அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். இல்ல ஆன்சர் ஸ்கிரிப்ட் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் காப்பி
உங்க ரிசல்ட் உங்களுக்கு வரும் இல்லையா, அது வந்ததுக்கு அப்புறம் 7 டேஸ்ல கொடுக்கணும். ஸோ இது மாதிரி எல்லாம் இருக்கு. இப்போ ஃபார்ம் சி டைரக்டா நீங்க ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்றதா இருந்தா ரிசல்ட் வந்து 7 நாள்ல கொடுக்கணும். அதுதான் இந்த செமஸ்டர்ல 25/6/2025 லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்கேன். ஃபீஸ் டீடைல் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? யூஜி வந்து அப்ளை பண்றதா இருந்தா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் ரீவேல்யூஷனுக்காக ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 400 ரூபா, அப்ளிகேஷனுக்கு 75 ரூபா, மொத்தம் 475 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. பிஜிக்கு எம்பிஏ எம்சி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த ஃபீஸ் மட்டும் பழைய ஃபீஸா ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்குமா அப்படிங்கறத எக்ஸாம் செல்ல கேட்டுக்கோங்க. இப்போ எப்படி அமௌண்ட் எடுக்கணும், ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கறது இங்க சொல்லியிருக்காங்க. இதுவும் காலேஜ் எக்ஸாம் செல்ல கேட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ அடுத்து வந்து ஃபில்ட் இன் அப்ளிகேஷன் கண்ட்ரோலருக்கு அனுப்பணும்னு சொல்றாங்க. ஸோ காலேஜ் மூலமா தான். அப்போ நாம என்ன பண்ணோம், நீங்க எல்லாம் ஃபில்அப் பண்ணி காலேஜில் கொடுத்துடணும். இதை நான் முதலே சொல்லிட்டேன் இல்லையா? இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துடலாமா? இந்த லிங்கை கூட நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க இந்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் நிதானமா படிச்சு பார்த்துக்கோ. 7 நாள் டைம் இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஆன்சர் ஷீட்டுக்காக மட்டும் நீங்க வந்து இதை அப்ளை பண்றீங்க அப்படின்னா பாருங்க, இந்த ஃபார்ம் ஏ நான் சொன்னேன்ல, ஆர்வி ஃபார்ம் ஏ, இதை வந்து பண்ணிக்கோங்க. என்ன இருக்கு, உங்க பேரு, ரிஜிஸ்டர் நம்பர், காலேஜ் பேரு, என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க, என்ன பிரான்ச். இப்போ பிஎஸ்சினா கம்ப்யூட்டர் சயின்ஸா, பிசிக்ஸா, கெமிஸ்ட்ரி, அது மாதிரி. பிகாம்னா பிகாம், பிரான்ச்ல ஜென்ரல், இல்லைன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அது மாதிரி. அவர் எந்த செமஸ்டர் எக்ஸாம், இப்போ இந்த செமஸ்டர் தான் நீங்க அப்ளை பண்றீங்க, அப்போ ஏப்ரல் 2025 அப்படின்னு போடணும். செமஸ்டர் வந்து 4வது செமஸ்டரா, 2வது செமஸ்டரா, அல்லது எந்த செமஸ்டரோ அதை எழுதி 6th செமஸ்டர்னு போட்டு, இதெல்லாம் 6th ரோமன் லெட்டர் 6 போட்டு ஏப்ரல் 2025 போடுங்க. நீங்க டிடி எடுத்திருந்தீங்கனாலும் சலான் எடுத்திருந்தீங்கனாலும் அந்த நம்பரு, அமௌண்ட் எல்லாம், பேங்க் நேம் எல்லாம் ஃபில்அப் பண்ணிருங்க. இப்போ என்ன சப்ஜெக்ட்டுக்கு சப்ஜெக்ட் கோட் என்ன சப்ஜெக்ட்டுக்காக நீங்க ஆன்சர் ஷீட் கேட்குறீங்க, அதனுடைய கோட் என்ன, எப்போ அப்பியர் ஆனது, இப்போ ஏப்ரல் 2025 அப்பியர் ஆனது, இன்டர்னல் எவ்வளவு, யூனிவர்சிட்டி மார்க் எவ்வளவு, டோட்டல் எவ்வளவு, ரிசல்ட் பாஸா ஃபெயில் அப்படிங்கறத நீங்க கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ரிசல்ட் காப்பி மஸ்ட் பி என்க்ளோஸ். நான் சொன்னேன் இல்லையா, ரிசல்ட் பார்த்த காப்பியை வந்து ரஃப் காப்பி தான் அது, அதை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி அதில் அட்ரஸ் என்க்ளோஸ் பண்ணணும். இங்கே அட்ரஸ் ஃபுல்லாக உங்கள் வீட்டு அட்ரஸ் எழுதுங்க. அப்புறம் வந்து மொபைல் நம்பர் எழுதுங்க. உங்க மொபைல் நம்பர், சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் இருக்கு இல்லையா, இதுக்கு மேல நீங்க சைன் பண்ணணும். அப்புறம் வந்து ரிமார்க்ஸ் ஆஃப் த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், உங்க ஹெச்ஓடி வந்து இங்க ரிமார்க்ஸ் எழுதணும். அவன் எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கான், ஸோ ஹி இஸ் நவ் அப்ளைங் ஃபார் த காப்பி ஆஃப் த ஆன்சர் ஸ்கிரிப்ட்னு எழுதுவாங்க. ஸோ ஹெச்ஓடி சைன் வாங்கிக்கோங்க. அப்புறம் எக்ஸாம் செல்ல கொடுத்துட்டா அவங்க வந்து பிரின்சிபால் சைனோ சீல் எல்லாம் வாங்கிக்குவாங்க. ஓகேவா? இப்ப ஆன்சர் ஸ்கிரிப்ட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்க ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்றீங்க. அந்த ஆன்சர் ஷீட்ல என்ன இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்றீங்கன்னா இந்த ஃபார்ம் பி டவுன்லோட் பண்ணணும். இதுலயும் எல்லாமே கொடுத்துருக்காங்க, சேம் தான். ஓகேவா? இதுல எதுவும் சேஞ்ச் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதே தான். சப்மிட் செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபார் ஈச் பேப்பர். இப்ப ஆன்சர் ஸ்கிரிப்டுக்கு நீங்க அப்ளை பண்றதாலும் சரி, இப்போ ஆன்சர் ஸ்கிரிப்டுக்கு அப்புறம் அதை வாங்கினதுக்கு அப்புறம் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்றதா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு காப்பி. அப்ப இப்ப யூஜிக்கு 475 475 உதாரணத்துக்கு சொன்னேன் இல்லையா, பழைய அமௌண்ட்டான்னு தெரியாது, அதே அமௌண்ட் இருக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா கட்டணும். ஓகேவா? இப்போ நீங்க ஃபார்ம் சி முக்கியமான இடத்துக்கு வரோம். ரீவேல்யூஷனுக்கு மட்டும்தான் நீங்க அப்ளை பண்றீங்க, ஆன்சர் ஸ்கிரிப்ட் வேண்டாம், அதுக்கு அப்ளை பண்ணலைங்கிற மாதிரி இருந்தா நீங்க இந்த ஃபார்ம் சியை வந்து பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. இதுலயும் அதே டீடைல்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? புரியுது இல்லையா? ஸோ இந்த லிங்க் ஃபுல்லா அதில் கொடுக்குறேன், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த காப்பி, எதுக்காக அப்ளை பண்றோம், ஆன்சர் ஸ்கிரிப்ட் மட்டும் வேணுமா, ரீவேல்யூஷன் மட்டும் வேணுமா, இல்ல ஆன்சர் ஸ்கிரிப்ட் வாங்கினதுக்கு அப்புறம் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாமா அப்படிங்கறதெல்லாம் நீங்க முடிவு பண்ணிக்கணும். ஓகேவா? என்னுடைய சஜஷன் நம்ம மாணவர்களுக்கு சொல்லக்கூடியது, ரீவேல்யூஷன் வந்து அப்ளை பண்ணலாம். ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து பார்க்கணுமா அப்படின்னா மேக்சிமம் ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல ஏதாவது சில என்ன மிஸ்டேக் இருக்குன்னா, ஏதாவது நீங்க எழுதின ஆன்சர் வேல்யூ பண்ணாம, திருத்தாம, மார்க் போடாம போயிருக்கலாம், அல்லது டோட்டல் ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம். ஸோ இதை பார்க்கணுங்கிறதுக்கு தான். ஆனா டோட்டல் மிஸ்டேக் மேக்சிமம் இருக்காது. ஒரு 2 இடத்துல வெரிஃபை பண்ணிடுவாங்க, டோட்டல் மிஸ்டேக் இருக்காது. அப்புறம் அதே மாதிரி ஆன்சரும் திருத்தாம விடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. ஏதாவது 1-2 பேருக்கு அப்படி ஆயிருக்கலாமே தவிர. ஸோ அதனால ஆன்சர் ஸ்கிரிப்ட் வாங்கணும் அப்படின்னா தான் நீங்க தனியா அந்த பார்க்கணும். இல்ல ரீவேல்யூஷன் மட்டும் இப்ப நான் அப்ளை பண்றேன் சார் போதுங்கிற மாதிரி இருந்தா டக்குன்னு ரீவேல்யூஷன் வந்து அப்ளை பண்ணிடும். உங்க பேப்பர் அப்படியே திருத்திடுவாங்க. அப்ப திருத்திட்டா என்ன அர்த்தம், ஆட்டோமேட்டிக்கா உங்க இதுக்கு முன்னாடி திருத்தாம இருந்தா கூட அதுவும் திருத்திடுவாங்க. அப்புறம் டோட்டலையும் இன்னொரு தடவை செக் பண்ணிடுவாங்க ரீவேல்யூஷன்ல. ஓகேவா? ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து நீங்க பார்க்கலாம், உங்க பரீட்சை பேப்பரை எந்த பதிலுக்கு எவ்வளவு மார்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த ப்ராசஸ். ஓகேவா? இந்த லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். வேற ஏதாவது டவுட் வந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.
ஸோ ரீவேல்யூஷன் சம்பந்தப்பட்டது எப்போ அப்ளை பண்ணோம், லாஸ்ட் டேட்டு, எப்படி அப்ளை பண்றதுனாலாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இதுல வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றதை பத்தியும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரீவேல்யூஷன் ஃபார்ம் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றத மாதிரியான ஒரு வீடியோ நம்ம சேனல் இது வரைக்கும் நான் கொடுக்கல. 4-5 வருஷமாவே இந்த வருஷம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ மாணவர்கள் பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டவுட் வந்தா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. தேங்க்யூ.